ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற வெப்சீரிஸ் நம்ம வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் 17 to 20 எபிசோட் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்கும் ப்ரீமியர் ஆகிருக்குது. அண்ட் பேலன்ஸ் 1 to 16 எபிசோட் இருக்கிற ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ வாங்க 17 to 20 ரிவ்யூ பண்ணலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற வெப்சீரிஸ் வந்துட்டு எதன் அடிப்படையில் ஒரு ஒன்லைன் மாதிரி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொன்மலர் அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு ஜுவல்லரி லைக் வந்து இந்த துணியெல்லாம் வச்சுருக்கிற ஒரு பெரிய ஒரு கடையை, இப்போ நம்ம சரணா செல்வத்திலும் இருக்காருல்ல, அவர் மாதிரி ஒரு பெரிய கடை வச்சுருக்காரு. அண்ட் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் கூட. ஸோ இவருக்கு வந்து பொன்மலர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போஸ்ட் வெங்கட் இருக்காருல்ல, ஸோ அவருக்கு என்ன அப்படின்னா அஃபேர் லைஃப் இருக்குது. ஸோ அந்த அஃபேர் லைஃப் வந்து தெரியறதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட ஒரு பார்ட் ஆஃப் த கதை. இது தெரிய வர்றது என்ன ஆச்சு, என்ன ஆகல, அண்ட் இதுக்கு இடையில வந்துட்டு இதுக்குள்ள இருக்கிற சில பல கதைகள் சேர்த்து வச்சதுதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ இந்த 17 to 20 அப்படிங்கிறதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்க, என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவங்க பொன்மலர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். பெங்களூர்ல வந்துட்டு இவங்க பொண்ணு லவ் பண்ணி லிவிங்ல இருந்து அந்த பையன் ஏமாத்தி, அதுக்கப்புறம் அங்கே சூசைட் அட்டம் பண்ணி, திரும்ப அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி இவங்களை வந்து இங்க வந்து அவங்களோட வீட்டுல வந்து அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு பையனை வந்துட்டு கஷ்டப்பட்டு எப்படி இந்த பொண்ணை ஓகே பண்ண வச்சு ஒரு பையனை வந்துட்டு வீட்டுக்கு லைக் வந்து பொண்ணு பார்க்க வர சொல்லி வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் ஆல்ரெடி பெங்களூர்ல வந்து வேலை பார்த்து இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால அந்த பையன் சண்டை போட்டு போயிடுவான். ஸோ இது வந்து இப்படின்னா இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிருக்கு, லிவிங்ல இருந்திருக்கு, இதெல்லாம் வந்து தன்னோட அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு முன்னாடி சொல்லிக்கலாமே, ஒரு 3வது மனுஷன் சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுமா, அந்த அளவு நான் கேவலமாயிட்டேன்னா அப்படிங்கிற அந்த ஆதங்கத்திலையும் கோவத்திலையும் வந்து பொண்ணை அடிச்சிருவாங்க அவங்க அம்மா. ரொம்ப கூலா ரொம்ப சட்டில்டா இருக்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு ரொம்ப வைலண்டா மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இவங்களுக்கு அந்த ப்ரெஷர், அந்த அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ண முடியாம அவங்களுக்கு நெஞ்சு பிளாக் ஆகிடும். புரியல, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ ஒரு மைல்டான அட்டாக். ஸோ அந்த மைல்டான அட்டாக் வந்ததுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் அப்படியே எப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வர சீக்வன்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் அங்கே என்ன ஆச்சு, அண்ட் இவங்க வந்து திரும்ப வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பொண்ணு பார்க்க இது பண்றது, லைக் வந்து மாப்பிள்ளை பார்க்க வர சொல்றது. ஸோ அது நடந்துட்டு இருக்குது. அண்ட் வரன் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் நம்ம ரியாலிட்டி ஆஃப் த லைஃப்ல வந்துட்டு அது நடந்துட்டு தான் இருக்குது. உண்மையில சொல்லணும்னா எல்லாரோட வீட்லயும் இது நடக்க தான் செய்யுது. ஒண்ணு போச்சுன்னா வந்துட்டு அப்படியே விட்டுறதா, கொஞ்சம் ஃப்ரீயே விட மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு இல்ல பார்க்கணும் அப்படின்ட்டு இன்னும் பார்க்க வச்சு சாவடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து நல்லா விசாரிக்கிறது, அண்ட் ஒரு கேரக்டரை வந்துட்டு ரொம்ப ஜட்ஜ் பண்றது, இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. யாரு? அதான் போஸ் வெங்கட். ஸோ போஸ் வெங்கட் அவர் வந்துட்டு அஃபேர் லைஃப்ல இருக்காருல்ல, வெப் சீரிஸ்ல அஃபேர் லைஃப்ல இருக்காருல்ல. ஸோ அவரை வந்து பசங்க எல்லாம் வாட்ச் பண்றாங்க. ஏன்னா ஜக்கு அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு அஃபேர் லைஃப்ல இருக்கிறது தெரிஞ்சதுனால அவங்க வீட்டுல எல்லாரும் சொல்லி, அதுக்கப்புறம் அது வந்து எல்லாரும் வந்து மூஞ்சி காட்டிட்டு, இவர்கிட்ட பேசினாலே மூஞ்சி காட்டுறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு மட்டும் சாப்பிட போங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க, இல்ல ஹோட்டல்ல சாப்பிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன் அப்படி மாதிரி இன்டெப்தா வேற மாதிரி பேசி அது கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இது போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து கொஞ்சமாச்சும் அதை விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பாருன்னு பார்த்தா அதுக்குள்ளேதான் சுத்திட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த அஃபேர் லைஃப்ல இருக்கிற அந்த குடும்பம் இருக்குல்ல, அந்த ஒரு கிரிஜா அப்படிங்கிறவங்க அண்ட் அவங்களோட பொண்ணு, அந்த இவங்களுக்கு வந்துட்டு அது என்ன கணக்குல வருதுன்னு தெரியலங்க. இப்பவும் வந்து செம்ம கன்ஃபியூசிங்கா இருக்குது. இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். ஸோ இப்படி இருக்கு தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து அதுல என்ன கிடைக்குது, அதுல என்ன கோர் கனெக்ட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் கதை அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இட் லைக் வந்து இவங்க தான் ஒரிஜினலா 2வதா கல்யாணம் பண்ண ஒரிஜினல் ஹஸ்பண்ட் இவர் தானா, இல்ல வேற ஒருத்தங்க இருந்து அவங்க ஏதோ பிரச்சனை ஆகி அவர் ஜெயிலுக்கு போயிட்டு, ஏன்னா ஒருத்தர் ஜெயிலுக்கு இருப்பார். ஸோ ஜெயிலுக்கு போயிட்டு இவங்க வந்து இவர் ஆதரவு கொடுக்க வந்தாரா தெரியல. ஸோ அது வந்து கண்டிப்பா வெப் சீரிஸ் போக தான் தெரியும்.
உங்களுக்கு ஸ்லைட்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, விஜய் சித்து வந்து நம்ம ஹிப்ஹாப் தமிழா பிடி சார் படத்தோட ப்ரமோஷனுக்கு விஜய் சித்து லாஸ்ட்ல வந்திருப்பாரு. அப்ப அவர் ஒரு கதை சொல்லுவாரு விஜய் சித்து. சப்பு அப்படிங்கிறவரோட கதை. அது கதை மாரி இருக்குமோன்னு ஒரு டவுட்டு. என்ன கதை? இத பாருங்க. அதுதான். ஸோ இந்த கதை மாரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட். பிகாஸ் போஸ் வெங்கட் வந்துட்டு ஜிலேபி மாரி உள்ள போயிட்டாரோ, திரும்ப வர முடியாம தவிச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. இல்ல அவர் தான் அந்த மெயின் கிளாஸ் ஆனு தெரியல. ஸோ அது வந்து வெப் சீரிஸ் போக போக தான் தெரியும். நான் கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ வந்துடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு கதை இருக்கு தெரியுமா? என்ன கதை தெரியுமா? அந்த 2வது பொண்ணுக்கு வந்துட்டு இந்த ஐடில வேலை பார்க்குற பொண்ணுக்கு அவங்களுடைய இந்த மேனேஜர். ஸோ அவர் வந்து இவர் வந்துட்டு லவ் பண்ற அந்த ஒரு இது போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவங்க வீட்லயும் ஒரு கன்ஃபியூஷன். அந்த பையனோட வீட்ல இருந்துட்டு அவங்க அப்பா ஒரு கமிஷனர். ஸோ பையன் என்ன பண்றான் அப்படின்னு வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. பையன் வந்து விடக்கூடாது, கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு மாதிரி அதுக்கு வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குழப்ப கதைகள் எல்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு. அண்ட் ஜக்கு வந்துட்டு எஸ் அவனுக்கு லைஃப் வீட்டில் வந்துட்டு ஒரு நிம்மதியான லைஃப் கிடையாது. அவங்க அப்பா எப்போ பாரு அவன் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப் வந்துட்டு அப்படியே பயந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவன் பயம் இல்லை, பட் ஆனால் வந்து இந்த கில்ட்னஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அவனுக்கு ஸ்லைட்லி ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்லைட்லி ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். அதான் அந்த பொண்ணு பார்த்தா கடைசியில் அவரோட பொண்ணு அந்த மாதிரி தெரிய வரும்போது தங்கச்சி. ஸோ அது வந்து லவ் கணக்கில் வராது. கடைசியில் லவ் கணக்கில் வருமா அப்படிங்கிறது நான் இப்போ ஒரு கதை சொன்னேன். ஸோ அதுக்கு மாதிரி வந்துச்சு அப்படின்னா லவ் கணக்கில் வரும். ஸோ அது நெக்ஸ்ட்லாம் தெரியும் என்ன கதை அப்படின்ட்டு. அண்ட் இதை வந்து அவங்க டேட்டா சொல்லிடலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த வெப்சைட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அது தோணுது. சொல்ல மாட்டாங்க, கதை என்ன எடுத்திருக்காங்களோ அதான் வரப்போகுது. பட் என்னோட ஒப்பீனியன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து அந்த பொண்ணு சொல்ல மாட்டான், சொல்லாமல் அவாய்ட் பண்ணுறான். ஃபோனை கட் பண்ணுறது அண்ட் ஃபோனை பிளாக் பண்ணுறது அண்ட் அப்படி வந்துட்டு ரீச் ஆகாமல் வைக்கிறது, ஃப்ளைட் மோடில் போடுறது, மீட் பண்ண வந்தால் அப்படியே இல்லை டைம் ஆச்சு ஈவெண்ட் இருக்குது ஒர்க் இருக்குன்னு போகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்குது அவாய்ட் பண்ணாமல் சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா இது அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறான். இங்கே வந்துட்டு எல்லாமே தெரியும், ஆனால் அந்த ஃபேமிலி யார் எப்படிப்பட்டவங்க தெரியாது. இந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதான் இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டோரி. அண்ட் கடைசி கட்டமாக என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மூத்த பொண்ணு இருக்காங்கல்ல, மூத்த பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அது வந்துட்டு இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. பட் அவங்களுடைய இந்த போஸோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல பொன்மலன், ஸோ அவங்களுடைய தம்பியோட பையன். ஸோ அதை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அது என்ன கணக்கில் வரப்போகுது அப்படி மாதிரி தெரியல. அண்ட் இவங்க பிரியன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பையன் இருக்கான். லைக் வந்து நமக்கு அண்ணன் அவரு. ஸோ அவர் வந்து பெங்களூர்ல கார் கம்பெனியில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே இருந்து கௌதம் அடிச்சதுனால, அதான் அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு, அந்த பையனை வந்து அடிச்சதுனால வேலையோட தூக்கிட்டாங்க. அது வந்து அவருடைய அப்பா ரெஃபர் பண்ண ஒரு கம்பெனி தான். ஸோ அடிச்சதுனால வந்துட்டு வேலையோட தூக்கிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து சென்னைக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, தேடிட்டு இருந்தாரு. ஸோ அப்புறம் எப்படி ஒர்க் கிடைச்சி ஒர்க்லாம் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன அப்படின்னா இந்த பிரியனும் இவங்களும் சேர்ந்துருவாங்களோ அப்படி மாதிரி எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து வெப் சீரிஸ் போக போக வருமா வராதா அப்படி வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வேற என்ன அப்படின்னா ஓவரால் எல்லாத்தையும் வந்துட்டு குழப்பி அடிச்சிருக்கிற இந்த ரிவ்யூவில். ஸோ நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அதை பார்த்துக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ மறக்காம ட்ரை பண்ணுங்க. அண்ட் பாய்.